மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா அந்த மீனராசி. மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான். 3 நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது இந்த மீனராசி. பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வருஷம் புத்தாண்டு சம்மந்தப்பட்டது. இந்த ஆங்கில புத்தாண்டில் பல விஷயங்கள் மாறுதல் உள்ளது. உங்கள் ராசிக்கு ஜென்ம சனி வேலை செய்யுமா செய்யாதா? குரு இருக்கும்போது ஆன்மீகம் ரிலேட்டடாக திங்க் பண்ணும். அம்மன் கோயில்களுக்கெல்லாம் புடவை வந்து சாமி புடவை சப்ளை பண்ணும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா அந்த மாதிரி இந்த வருடம் தான் அவங்க டாப்பில் போகிறாங்க. காரணம் என்னவென்றால் கடந்த 2.5 வருடமாக அனுபவித்த துன்பமெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. காரணம் என்னவென்றால் ராசியிலே இப்போ கும்பத்துக்கு வந்திருக்குல்ல இந்த ராகு, இந்த மாதிரி போன வருஷம் மீனத்துக்கு வந்திருந்தது. ராகு ராசியில் வர்றதும் ஒன்று தான், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிளாக் வர்றதும் ஒன்று தான். கண்ணை கட்டி காட்டில் விட்டுரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த மாதிரி ஒரு ராசியில் ராகு வந்துட்டார் போன வருஷம். இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகி நார்மலாகுது. 10க்குடைய குரு பகவான் 5ஆம் இடமாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டிலே உச்சம் பெறுகிறார். சூப்பர் விஷயமே இதுதான். இந்த சந்திரன் யாருன்னா மேடம், ஒரு வாழ்க்கையில் ஒருத்தரை ராஜாவாக்கி பார்க்கக்கூடியவர் சந்திரன். சந்திரன் தான் ராஜாவாக்கி பார்ப்பார். அப்போது இந்த ராஜாவாக்கி பார்க்கக்கூடிய அம்சத்தை குரு மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ப்ளஸ் பண்ணுறார். அடுத்த ஜூன்லேருந்து இந்த மீனராசிக்காரர்களை அப்படி ராஜாவாக்கி சந்திரன் பார்ப்பார். வாழ்க்கையில் நான் வந்து இந்த ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துடும். நான் ஒரு யூனிஃபார்ம் போட்டு இந்த கம்பெனியில் இந்த போஸ்டிங்கில் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துடும். உனக்கு வேறு என்ன ஆசை சொல்லு. இது எல்லாத்தையும் சந்திர பகவான் அவருடைய லெவலில் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்ன பிரச்சனைனா இதெல்லாம் சூப்பர். தொழிலில் முன்னுக்கு வந்துட்டீங்க, குழந்தை பிறந்தாச்சு. சனி ராசியில் உட்காந்து 3, 7, 10 பார்க்குறார். 7, 10 கல்யாணம் பண்ணிட்டார், ஃபாரின் அனுப்புகிறார், எல்லாம் நல்லா இருக்குது. 12ஆம் இடத்து ராகு பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவார் மேடம். பழைய கேஸ், அதாவது இதெல்லாம் பழைய வீணாக போன கேஸு, என்றைக்கோ பண்ண கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட்டு, அதை தூக்கிட்டு பேங்க்காரன் இப்போ வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லு இப்போ சொல்லு. இதுக்கு டியூ மொத்தமாக 36,400 வருது, இது நீ கட்டினா தான் உனக்கு இதுலேருந்து விடுதலை. இந்த மாதிரி தேவையில்லாத டென்ஷன்லாம் இப்போ வரும். இதெல்லாம் முடிந்து போனவே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதுதான் இப்போ எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வரும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். 1. 2வது விஷயம், 12ஆம் இடத்து ராகு பிரிசன் போன்ற விஷயங்கள் வரைக்கும் கொண்டு போயிடுவார். சட்ட விரோதமான ஒன்றை தொட்டாலும் தூக்கிட்டு போய் வச்சிருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சட்டத்தை தாண்டி எதையும் சிந்திக்கக்கூடாது. சார் யாருக்கு சார் தெரிய போகுது, கிளம்புங்க, நீங்கள் பேசுறது யாராவது கேட்க போகிறாங்க. அப்படி தான் சென்சிட்டிவாக இருக்கணும். சட்ட விரோதத்துக்கு யாராவது உங்களை தூண்டுனாங்களாலோ, சட்டத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சொன்னாங்களோ, தவறான கைடன்ஸ் பண்ணால் அது பக்கமே போகாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற ஜென்மசனி இப்போ அடிக்ஷன்லேருந்து வெளியவே வந்தாலுமே ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துட்டே இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா சனினாலே மந்தக்காரர்கள், அவர் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ டெய்லி பாசிட்டிவ் கோட்ஸ் படிக்கணும், டெய்லி ஜிம்முக்கு போகணும். பெரும்பாலும் லாஃப்டர் தெரபி மாதிரி இவர்கள் தன்னை ஜாலியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களை அசைச்சிக்க ஆளே கிடையாது. ஆனால் இவங்க தன்னை ஜாலியாக பார்த்துக்கணும். அங்கே தான் இருக்குது அவங்களோட விஷயம். ஃபெட்டப் ஆகிட்டா விழுந்துருவாங்க. மீனராசி. மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான். 3 நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது இந்த மீனராசி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவானுடைய அடக்குன வீட்டு தான் மீனராசி. நீங்கள் தாங்க டாக்டர், நீங்கள் தான் அட்வொகேட்டு, LLB, நீங்கள் தான் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு குழந்தை நட்சத்திரம். இப்படி இருந்த ஒரு ராசிக்காரங்க நீங்கள் யோகமான ராசி. சிறு வயசில் தாய் தகப்பன் வந்து உங்கள் மேலே அளவு கடந்த பாசம், அளவு கடந்த ஆசை, என் மகன் நல்லா படிக்கணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படின்னு உங்கள் தாய் தகப்பன் உடனே வாங்கிய அது உங்கள் படிப்பை, பெரிய படிப்பை சாதிச்சு கொடுக்கறது உங்கள் தாய் தகப்பன். ஆனால் அதுக்கு நீங்கள் சலிச்சவங்க கிடையாது. கஷ்டப்பட்டாவது படித்து எப்படியாவது நம்ம தாய் தகப்பன் பேரை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு நீங்கள் படித்தவங்க தாங்க நீங்கள். ஆனால் ஒரு கட்ட காலம் சிறு வயசில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க.
சிறு வயசில் பணமும் காசும் யோகமும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்ககிட்ட புரண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கனாலோ ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா கூட நஷ்டம்தான் ஆவீங்க. இதுதான் விதி. ஒரு கட்ட கால வயசு கேது மகாதிசை முடிகிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, நஷ்டப்படுவீங்க. கல்யாணமே மீன ராசிக்காரங்க முடிச்சிங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மேலே தான் நீங்கள் பாசக்காராக இருப்பீங்க. உங்கள் மாமியாரும் உங்கள் மனைவியும் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. நிறைய மீனராசி பெண்களுக்கு கல்யாணம் காலதாமதமாக தான் நடக்கணும், சீக்கிரம் நடக்கக்கூடாது. ஏன்னா கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த மீனராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். மந்திரம், மாயாஜால வித்திரம், மாந்திரீகம் எல்லாத்தையுமே படிப்பீங்க, எல்லாத்தையும் உணர்வீங்க. ஆனால் அதை செய்ய உங்களுக்கு தெரியாது. படிப்பீங்க, உணர்வீங்க. அந்த தன்மைலாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நஷ்டமடைஞ்ச பொருளுக்கு கணக்கு இருக்காது. நீங்கள் நஷ்டமானாலும் உங்கள் தாய் தகப்பன் உங்களை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருவாங்க. ஆனால் வருங்காலம் வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய மீன ராசிக்கார ஆண்கள், டிரைவிங் தொழில் பண்ணுறவங்க தெளிவான மனநிலையில் வண்டி ஓட்டுங்க. சத்ரு, நோய், வறுமை, கடன், பயத்தில் இருந்துக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க. பணத்தில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அந்த பணத்துக்காக இரவும் பகலும் வண்டி ஓட்டுவீங்க, தூக்கம் இல்லாமல், அந்த களைப்பு இல்லாமல் ஓட்டுவீங்க. கவனமாக வண்டி ஓட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வருஷம் புத்தாண்டு சம்மந்தப்பட்டது. இந்த ஆங்கில புத்தாண்டில் பல விஷயங்கள் மாறுதல் உள்ளது. உங்கள் ராசிக்கு ஜென்ம சனி வேலை செய்யுமா செய்யாதா அதையும் பார்த்துருவோம். ஏழரை சனி இருந்தால், ஜென்ம சனி இருந்தால் நிறைய செய்யக்கூடாதும்பாங்க. அப்போ எதுவுமே செய்யலைன்னா வாழ்க்கை எப்படி ஓடும்? இந்த சூட்சும ரகசியங்கள் தெரிஞ்சுக்கங்க. சனி இருந்தாலும் நடக்கும். சனி பெருக்கா மாற்றுறது வழிவகையை பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசிக்கு ஆரம்பிக்கிற காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இதில் சுக்கிரன், சூரியன், குரு, புதன் இத்தனை கிரகங்கள் சுபிச்சமாக இருக்கின்ற காலகட்டம். 10ஆம் இடம் வலுத்து விட்டாலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த உபஜயஸ்தானங்கள் எது பண்ணலாம் 10, 11, 10, 11 வந்துடும். 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. 10ல் பாவியாவது இருக்கணும். ஏன் பாவி இருக்கணும்? சுபரே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குதுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா தன வருவாய் அதிகரிக்கும் காலகட்டம் இந்த வருஷத்தில். சார் எங்களுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு தாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பண வருவாய் அதிகரிக்கிற காலகட்டம் உண்டு. எதிர்பாராத திடீர் யோகங்கள் உண்டு. அப்போ எதிர்பாராத திடீர் யோகம்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம லாட்ரி சீட்டு அப்படி போகக்கூடாது, ரேஸ்லாம் போகக்கூடாது. அது மாதிரி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில் சில வருடத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் விஷயங்க. இல்லை சூட்சும ரகசியம் இந்த விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு நெகட்டிவாக சொல்லிட்டுருக்கேங்க. சார் சனி பகவான் இருக்குது, அதை அனுபவிக்கணும் விதி, அதை வாழ்வியல் பரிகாரமாக நான் மாற்றிக்கலாமே. சனிங்கிறது எண்ணெயை குறிக்கும். அப்போ பொதுவாக இந்த ராசிக்காரங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை ஒரு எள்ளு எண்ணெயோ, அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று தலைக்கு எண்ணெய் பொதுவாக அடிக்கடி தலைக்கோ பயன்படுத்தணும். உணவில் நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தணும். இதெல்லாம் விதி. முதல்ல வீட்டில் இருக்கிற பழைய குப்பைகள், பழைய துணிகள் அத்தனையும் அப்புறப்படுத்தி விட்டாலே பாதி வெற்றிங்க. முக்கியமாக 10 சனி பார்க்கறதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக வீட்டிலேயே ஊதுபத்தி போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் ஊதுபத்தி மிஷின் வாங்கி ஓட்டி எல்லா கோயிலுக்கும் சப்ளை பண்ணணும், பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா 5ல் குரு இருக்கும்போது ஆன்மீகம் ரிலேட்டடாக திங்க் பண்ணணும். அம்மன் கோயில்களுக்கெல்லாம் புடவை சாமி புடவை சப்ளை பண்ணணும், பூ கட்டி கொடுக்கணும். இது மாதிரியான விஷயங்கள், பூ மொத்தமாக வாங்கி கோயில்களுக்கெல்லாம் பூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி கோயில் சார்ந்த விஷயம் போன்றவையெல்லாம் பண்ணாங்கன்னா பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். சனியே பிணியேனா, சனி இருக்கும் வரை மீனராசிக்காரங்களுக்கு நிம்மதி போச்சு. சனி இருக்கும் வரை போச்சு. ஆனால் அந்த சனி எப்போ போவார்?
அடுத்த வருஷம் தான் போவார். அது வரைக்கும் மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜென்ம சனி அப்படி ஒருத்தரை ஒன்றும் இல்லை மேடம், ஒருத்தர் கூட சண்டை போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? உன் முகத்தில் ஜென்மத்துக்கும் முடிக்க மாட்டேன், இனி என் பக்கம் ஜென்மத்துக்கும் வராது. அந்த ஜென்மத்துக்குன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அந்த பெரிய வார்த்தை தான் ஜென்மம்ங்கிறது. அப்போ ஜென்ம சனி அவ்வளோ பாதிப்பை உண்டாக்குவார். ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். ஹெல்த்தே பார்த்துக்கும். நீங்கள் நல்லது சாப்பிட்டா போதும். மீன ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆன ஆண்கள், மதமுற்று மதம் மாறிய, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான மாற்றான் மனைவி மேலேயோ பெண்ணு மேலேயோ ஆசை பாசம் இரக்கம் வச்சிங்கன்னா உங்கள் தலையெழுத்து டிக்கெட் ஆகிடும். இதுதான் விதி. பிரம்மன் எழுதின விதி. மங்கையினால் மனக்குழப்பம் அடைஞ்சிங்கன்னாலும் உங்கள் ஜாதகம் டிக்கெட் ஆகிடும். மீன ராசிக்கார பெண்கள் காலதாமதமாக திருமணம் பண்ணால் யோகம். ஆனால் காலதாமதமாக திருமணம் பண்ணுறதுக்கு முன்னையே நீங்கள் ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்தின் விளிம்பு திருமணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது. ஏன்னா நீங்கள் சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், தவயோகி ஜாதகம். கொஞ்சம் உடல் கொஞ்சம் பருமனாக தான் இருப்பீங்க எல்லாரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா செல்லப்பிள்ளை இல்லையா நீங்கள். ஆனால் இப்போ உடம்பு குறைஞ்சிரும். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராசியில் வந்துட்டார்ல, மெலிஞ்ச தோரணை, வயது முதிர்ந்த தோரணை, கிளப்பருவம். கடையில் போய் சாப்பிட எண்ணம் வராது, வீட்டில் கஞ்சி குடித்தாலே போதும். பழைய சோறு, அழுக்கு மூட்டை. ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போடுவீங்க, 3ஆம் நாள் தான் ட்ரெஸ்ஸை மாற்றுவீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.